தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கின்றேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்று மிகவும் மனம் நொந்து மொத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியங்களையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்புகிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன். ஆமேன். இயேசுவின் பாடுகளில் முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, மரண தீர்ப்பிட மானுட சமூகம் உம்மை கையளிக்கும் நேரம். எண்ணற்ற தீர்ப்புகளோடும் குறை சொல்லோடும் நானும் துயர்மிகு இதயத்தோடு துவண்டு நிற்கிறேன். யாரிடமும் முறையிட்டு சொல்ல மனம் விரும்பவில்லை. ஆனால் எனக்கு எதிராக யார் எழுந்தாலும் நீர் என்னோடு உண்டு என்ற நம்பிக்கையில் வாழ்கிறேன். உண்மையற்ற குறைகளை மௌனமாக ஏற்கும் இதயமே எனக்கு வழிகாட்டும் நிழலாகட்டும். பேசும் இயேசுவே, நானும் இங்கு பலரால் தண்டிக்கப்படுகிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளில் இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, பாரமான சிலுவை தோளில் ஏற்றப்படுகிற நேரம் எண்ணற்ற சுமைகளை சுமக்க முடியாமல் நானும் சோர்ந்து நிற்கிறேன். என் மனம் வலியால் கலங்கி நிற்கிறது. என் மனச்சுமைகளால் உறக்கமற்று வேதனையோடு உம்மை ஏறெடுத்து பார்க்கிறேன். உலகத்தின் சுமைகளை ஏற்கும் உமது மன வலிமை எனக்கு நிழலாகட்டும். என் வலிகளை சுமக்க பலம் தேவை. தருவாயா என் இறைவா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, சிலுவையின் சுமை அழுத்த பூமியில் துவண்டு விழுகிற முதல் நிலையின் நேரம். என் கண்கள் உம்மை ஆறுதலாய் தேடுகிறது. நான் துவண்டு விழுந்த நேரங்களில் என்னோடு இருப்பார்கள் என நான் நினைத்தவர்கள் யாரும் இப்பொழுது என் அருகில் இல்லை. தனிமையில் தவிக்கிறேன், நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறேன். இழந்த நிழலாய் வாரும் என் இயேசுவே, உமது அன்பு எனக்கு போதும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளில் நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, தூயர்மிகு வேதனையில்
அம்மா மரியாள் உம்மை சந்திக்கும் நேரம். ஆறுதல் தாரும் தாயே, என் கண்கள் சிந்தும் கண்ணீர் துளிகளையும் மனசுமைகளையும் துடைத்திட வேண்டும். என் இயேசுவே, உமக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் சிந்தும் கண்ணீர் துளிகளை துடைக்கும் உலக ஆறுதலின் தாய்மடி மரியாள். அம்மா, என் மரியே, என் தாயே, எனது நிழலாய் ஆறுதல் வேண்டும். என் தாயாக என்னை தாங்கிடுவாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, சிலுவையின் பாரமான பாதையில் சீமோனின் உதவியின் இதயம் உம்மை சந்திக்கும் நேரம். யாராவது ஒருவராவது என்னோடு இருக்க மாட்டார்களா என மனம் ஆறுதலுக்காய் தேடுகிறது. என்னோடு சுற்றி இருந்தவர்கள் யாருமற்று தனியாக தவிக்கிறேன். மகிழ்ச்சியில் உடன் வந்தவர்கள் என் துயரில் தூரமாக சென்று விட்டனர். நான் ஆறுதலுக்காய் சாய்ந்து கொள்ள உம் தாய்மடி எனக்கு நிழலாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, கரைப்பட்ட உம் திருமுகத்தை வெரோனிக்கா துடைத்து தூய்மையாக்கும் நேரம். எம் சிரம் உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னை கண்டாலே யாருக்கும் பிடிப்பதில்லை. என் சுமைகளில் திரும்பி பார்ப்பதில்லை. யாருக்கும் விருப்பமில்லா ஜீவனாய் வாழ்கிறேன். தோல் சாயும் உறவுகளற்ற என்னை நேசிக்க என் பாசமான இயேசுவே, உம் அன்பு பாசம் எனக்கு நிழலாய் ஆறுதல் தர வேண்டும். என்னை தொடும் இயேசுவே, குணம் பெறுவேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளில் 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, சிலுவையின் சுமை தாங்க முடியாமல் 2ஆம் முறையாக பூமியில் விழுந்த நேரம். கவலையும் தனிமையும் நோயும் வேதனையும் கடன் சுமைகளும் என்னை சூழும் நேரம். நான் துவண்டும் தொலைந்தும் போகிறேன். என் சொந்த உறவுகளால் கூட நான் புரிந்து கொள்ளப்படவில்லை. தளர்ச்சியுற்று உடல் வலிமையும் மன வலிமையும் இழந்து நிற்கிறேன். இயேசுவே, உம் பாசம் நிழலாய் என் சுமை தாங்கிட வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே,
சிலுவையின் சுமையிலும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறும் நேரம். நானும் இன்று உமது முன்னால் வந்து நிற்கிறேன். எத்தனையோ வழிகளோடு நான் பயணித்த நாட்களில் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. கனத்த இதயத்தோடும் பாசமற்ற மனிதர்களோடும் என் நாட்கள் கடந்து செல்கின்றன. உம் வார்த்தைகள் மட்டும் எனக்கு போதும். இறைவார்த்தையின் ஆறுதல் நிழலா என்னோடு பேசும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, வேதனையோடும் சுமையோடும் சிலுவையின் துயரோடும் பூமியில் 3ஆம் முறையாக விழும் நேரம். எந்த வார்த்தையாலும் உம் வழிகளை சொல்லிவிட முடியாது. இத்தனை துயர்களா இயேசுவே? ஆனாலும் நான் மட்டும் மிக மிக சோர்ந்து போகிறேன். சிறுவழி கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபமும் ஆத்திரமும் சுடுசொல்லாக புறப்படுகிறது. இயேசுவே, வழிகளை சுமக்க எனக்கு மனவலிமை வேண்டும். சாந்தமான உம் மனத்தின் பொறுமையின் நிழலாய் என்னை ஆட்கொள்ள வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, உம் உடலை ஒட்டி இருக்கும் ஆடைகளை உரிந்தெடுக்கும் காயப்படுத்துதலின் நேரம். அவமானப்படுத்துகிறார்கள். ஆம் இயேசுவே, என்னை அவமானப்படுத்துகிறார்கள். அவ பேரோடும் அவ சொல்லோடும் என்னை காயப்படுத்துகிறார்கள். வெளியில் செல்லவோ சொல்லவோ முடியாமல் துவண்டு கிடக்கிறேன். ஆனால் உம் காயங்களினால் என்னை நான் சுகம் பெறுவேன். என் வேதனையில் அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று என் நிழலாய் உம் பாசம் வேண்டும். என் அன்பான இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, நீர் சுமந்த சிலுவையோடு உம்மை ஆணிகளால் அறைந்து காயப்படுத்தும் கண்ணீரின் நேரம். ஆணி அடித்தது போல் என் மனதை துளைத்த காயங்களை மறக்க முடியவில்லை. சிலரை மன்னிக்கவும் முடியவில்லை. எத்தனை வார்த்தைகள், பழிச்சொற்கள், வேதனைகள். இயேசுவே, என் மனம் புழுபோல் துடிக்கிறது. எல்லோரையும் வெறுத்து போக நினைக்கிறது. ஆனால் ஆணிகளின் காயத்தினிலும் யாரையும் காயப்படுத்த நினைக்காது உம் மன்னிப்பின் இதயம் நிழலா என்னோடு வர வேண்டும். என் பகைவர்களை மன்னிக்க வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய்.
வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, சிலுவையில் உயிர் தந்து என்னை வாழ வைக்கும் தியாகத்தின் நேரம். மரணங்கள் மறக்க முடியவில்லை. என்னை மிக நேசித்த என் பெற்றோர், பிள்ளை, கணவன், மனைவி, உறவினர் இன்று என்னோடு இல்லை. ஆறுதல் தர பாச உறவுகள் யாரும் இல்லாத துடிக்கிறேன். இறப்பவர்களுக்கு மீட்பு தரும் என் இயேசுவே, என்னை பிரிந்த இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க விண்ணக நிழலை காத்திட வேண்டும். உம்மை இறுதி வரை நேசிக்க நல் இதயம் எனக்கு வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, வியாகுல தாயின் கல்வாரி கதறல் கேட்கும் நேரம். உயிரற்ற உடலை அன்னை மரியாளின் தாய்மடி தாங்கி நிற்கிறது. என் படுக்கையில் நான் படுத்தாலும் ஆறுதல் இல்லை, உறக்கமில்லை, சுகமான ஓய்வு இல்லை. மாதாவே, என் கெஞ்சும் குரல் கேட்கிறதா? ஆறுதல் இன்றி இன்று உம் பாச தாய்மடிக்காய் தவம் இருக்கிறேன். அம்மா, எனது நிழலாய் என்றும் நீ வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இயேசுவின் பாடுகளின் 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, உம் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிற நேரம். நான் கல்லறை போகும் மட்டும் இந்த என் வலி தொடருமா? என் தகப்பனே, இன்றோ நாளையோ என் சுமை மாறிவிடும் என்று நினைத்தால் துயர் தொடர்கதை ஆகிறதே. ஆனாலும் பொறுத்து கொள்கிறேன். உம் சித்தம் போல் எனக்கு ஆகட்டும். அதற்காக என்னை கைவிடாமல் உன் கரங்கள் பிடித்து கொள்ள என் இறுதி வரை என்னோடு நிழலாய் வேண்டும் என் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறை இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் குழந்தைகளின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக புனித வியாகுல மாதாவே, திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோம். என் நேச இயேசுவே,
எனது நிழலாய் என்றும் என்னோடு இருக்க உம் அன்பின் பாசம் வேண்டி இத்திருச்சிலுவை பாதையை நான் ஜெபித்திருக்கிறேன். உன் சுமைகளை தியானித்த நான் என் மனதில் இருந்த சுமைகளை இறக்கி வைத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு நான் கடந்து செல்கிறேன். என்னை கைவிடாத என் இனிய இயேசுவே, என் உயிருள்ள தகப்பனே, என் இதயம் உம்மை சுமந்து செல்கிறது. ஆறுதல் தர எனது நிழலாய் உன் பாசம் என்னோடு என்றும் வாழட்டும். ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. ஆமென்.